எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா, கவனிங்க, எல்லாம் என்று சொன்னால் முழுமையாக, பாதி பாதி இல்லைங்க. நான் அறிவிக்கின்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதி மட்டும் சரி செய்கிறவர் அல்ல, பாதியை பரிசுத்தமாக்கி பாதியை விட்டு விடுகிறவர் அல்ல. எனக்குள்ள ரொம்ப நல்ல மாற்றம் வந்துருச்சுங்க. என்ன மாற்றம்? குடியை விட்டுட்டேங்க, ஆனா அப்பப்ப இந்த சிகரெட் மாத்திரம் பிடிக்கிறேன், அவ்வளவுதான். இது அல்ல என் தேவன் செய்வது. அதுக்கு முன்னால டெய்லி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிகரெட். ஆனா இப்போ எவ்வளவோ மாற்றம் வந்துருச்சுங்க. அப்படியா? இப்ப வந்திருக்கிற மாற்றம் என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் சிகரெட் பிடிக்கிறேன், வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிக்கிறேன். அதுக்கு முன்னால டெய்லி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு பாருங்க. என் கணவருக்கு பெரிய மாற்றம் வந்துருச்சுங்க. என்ன மாற்றம்? இதுக்கு முன்னால டெய்லி குடிச்சு வருவாருங்க. ஆனா கல்வரி டெம்பிளுக்கு போனதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் குடிக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாற்றம். அதாவது ஆண்டவர் தருகிற மாற்றம் அல்ல அது. சபையை கவனிக்கிறீங்களா? 1-2 வீக்னஸ் மட்டும்தான் இருக்கு, மத்ததெல்லாம் சரியாயிடுச்சுங்க. முடியவே முடியாது. என் ஆண்டவர் உன்னை சரி செய்தால், உன்னை சுத்திகரித்தால், பரிசுத்தப்படுத்தினால் முழுமையாய் சுத்திகரிப்பார் என்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் சம்பூரணமாக பரிசுத்தப்படுத்துகிறவர் தான் நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு. ஒருவேளை இன்னும் ஏதாவது பரிசுத்தமாக்கப்படாமல் இருந்தால் கேளுங்கள். ஆண்டவரே, 90% கிளீன் ஆயிட்டு ஆண்டவரே, இன்னும் 10% இருக்கு ஆண்டவரே, பிளீஸ் ஆண்டவரே கேள். நம் ஆண்டவர் சுத்திகரிப்பார். இன்றும் நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? சகலமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால், சம்பூர்ணமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால், பரிபூர்ணமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவோர் இருக்கிறீர்களா? என்றால் நீ ஜெபித்தால், உண்மையாய் ஜெபித்தால் ஆண்டவர் உன்னை சம்பூர்ணமாய் சுத்திகரிப்பார். அதே போல உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் சுத்தமாக்குவேன். விக்கிரகங்கள் என்று இருக்கிறது என்றால் நீ ஆராதிக்கின்றவை. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா குடிய ஆராதிப்பாங்க, அது இல்லாம வாழவே முடியாது. இன்னும் சில பேர் வேசித்தனத்தை ஆராதிப்பாங்க, அது இல்லாம அவங்களால வாழவே முடியாது. இன்னும் சில பேர் பணத்தை ஆராதிப்பாங்க, இந்த பணம் இல்லாம வாழவே முடியாது. வாலிப பிராயத்தில் இருக்கிற பசங்களும் பெண்களும் யார விரும்புறாங்களோ அவன்தான் எல்லாமே, அதுதான் சமஸ்தமும். அந்த பொண்ணத்தான் ஆராதிக்கிறது, அந்த பையனைத்தான் ஆராதிக்கிறது. விக்கிரகங்கள் என்றால் இப்படி நீ ஆராதிக்கின்றவைகள். என்னுடைய கேள்வி, இன்று உன்னுடைய வாழ்க்கையில எதை அதிகமாக ஆராதிக்கிறாய், அதிகமாக இஷ்டப்படுகிறாய், அதிகமாக நேசிக்கிறாய், அதிகமாக ஏங்குகிறாய்? எதற்காக அளவுக்கு அதிகமாக நீ ஆவலோடு இருக்கிறாய்? ஒருமுறை யோசித்துப்பார். உண்மையாக நாம் ஆராதிக்க வேண்டியது மனிதனை சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டிகர்த்தராகிய தேவனைத்தான். இந்த சிருஷ்டி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார், அவரைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. ஆனால் இந்நாட்களிலே நாம சிருஷ்டிகர்த்தரை காட்டிலும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எது உனக்குள் இருந்தாலும் அதுதான் உன் வாழ்க்கையின் விக்கிரகம். அந்த விக்கிரகம் தான் உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. சொன்னேன் அல்லவா? குடிப்பழக்கம் உடையவர்கள் அந்த குடியினாலே சரீரத்தை அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், பரிசுத்தத்தை எல்லாம் இழந்து போய்விடுகிறார்கள். விபச்சாரம் செய்கிறவன் தன்னுடைய சரீரத்தை பாழாக்கிக் கொள்ளுகிறான், பரிசுத்தத்தை இழந்து போய்விடுகிறான். ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேர்ல, லவ் அப்படிங்கிற பேர்ல, அன்புங்கிற பேர்ல ஆணும் பெண்ணும் வரைமுறை இல்லாம சுத்திக்கிட்டு ரகசிய இடங்களை கண்டுபிடித்து அக்கிரமமாக வாழ்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் சரீரத்தை பாழாக்கிக் கொள்ளுகிறார்கள், பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். பணம் 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 என்று பணத்துக்காக பாழான வேலைகளை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பணத்தையே ஒரு விக்கிரமாக பாவிக்கிறார்கள். எனவேதான் தேவன் என்ன சொல்லுகிறார்? எவைகளை நீ அளவுக்கு அதிகமாக இஷ்டப்பட்டு, அளவுக்கு அதிகமாக விரும்பி, அதன் மூலம் சரீரத்தின் பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்ளுகிறாயோ அவற்றையெல்லாம் நான் சரி செய்கிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும், உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், எல்லாவற்றையும் நான் சுத்தமாக்குவேன். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அசுத்தமான எல்லாவற்றையும் என் தேவன் அகற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவோர் கையெழுத்த முடியுமா? எஸ் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் ஆண்டவரே.
என் ஆண்டவர் நமக்குள் இருக்கின்ற அசுத்தங்கள் எல்லாவற்றையும் அகற்றி சுத்தமாக்குவதற்கு போதுமானவராயிருக்கிறார். முதலில் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன் என்றார். இரண்டாவதாக உனக்குள் இருக்கிற அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றுவேன் என்கிறார். மூன்றாவதாக ஒரு புதிய இருதயத்தை அருளுவேன். என்ன தருவாராம்? புதிய இருதயத்தை அருளுவாராம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை ஒரு ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரருக்கு மிருகங்கள்னா ரொம்ப இஷ்டம். அனிமல்ஸ் நிறைய வீட்டுல வளர்த்துருவாரு. அவரும் அவருடைய பணியாளும் ஒரு நாள் ஈவினிங் வாக்கிங் போய்கொண்டிருந்த போது அந்த வழியில் ஒரு பெரிய சாக்கடை இருந்தது. இந்த சாக்கடைக்குள்ள சேத்துல ஒரு பன்றி அவ்வளவு சந்தோஷமா புரண்டுகிட்டு இருந்தது. அவ்வளவு ஹாயா புரண்டுகிட்டு இருந்தது அந்த சேத்துக்குள்ள. அந்த பன்றிய பார்த்த உடனே அந்த பணக்காரருக்கு தோணுச்சான், வீட்டுல எல்லா மிருகங்களும் இருக்கு, ஆனா இந்த பன்றி மட்டும் இல்ல என்று தோன்றிய உடனே பக்கத்தில் இருந்த தன்னுடைய பணியாளை அழைத்து, டேய் நீ போய் அந்த பன்றியை பிடிச்சிட்டு வா அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டான். நீ முதல்ல போய் அந்த பன்றியை பிடிச்சிட்டு வாயானார். அப்போ அந்த வேலைக்காரர் சொன்னார், நம்ம வீட்டுல கோழி இருக்கு வளர்க்கிறோம், நாய் இருக்கு அதை வளர்க்கிறோம், முயல் இருக்கு வளர்க்கிறோம், பன்றி எதுக்கு சார்? பன்றி சார், பன்றி வீட்டுல வளர்க்கிற மிருகம் இல்லவே இல்ல சார். அதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னப்போ, இல்லப்பா அதை பார்த்தா எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை வளர்க்கணும்னு தோணுதுப்பா, நீ போய் அதை பிடிச்சிட்டு வாயேன் என்று அவரு சொன்ன உடனே பன்றி அவ்வளவு சுலபமா வெளியே வந்துருமா என்ன? ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் அதை புடிச்சு வீட்டுக்கு கூட்டு போறதுக்குள்ள அவருக்கு அவ்வளவுதான் உயிரே போயிடுச்சு. ஒரு வழியா வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னு அந்த எஜமான் சொன்னாரு, டே அத முதல்ல என்னோட பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போய் நல்லா நிறைய ஷாம்பு போட்டு நல்ல சோப் எல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி என்னுடைய டர்க்கி டவல் எடுத்து, யாரோட டர்க்கி டவல்? என்னோட டர்க்கி டவல் எடுத்து அதை நல்லா குளிச்சு தொடச்சு விட்டு கழுத்துல ஒரு பெல்ட்டை போட்டு பெட் மேல படுக்க வச்சிரு. அவனுக்கு வந்தது பாருங்க கோபம். வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு நாள் கூட உங்க சோப்பை நான் யூஸ் பண்ணல, உங்க டர்க்கி டவல நான் தொட்டது கூட இல்ல, உங்க பெட்ரூம்க்கு வருதுனாலே எனக்கு பயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பண்ணிக்கு உங்க சோப்பா, இந்த பண்ணிக்கு உங்க டர்க்கி டவல், இந்த பண்ணிக்கு ஏசி ரூம், போதாதுக்கு உங்க பெட் மேல. இதெல்லாத்தையும் கேட்டு அவனுக்கு அவ்வளவு எரிச்சல் வந்துருச்சு. அட உருப்படாத பண்ணி, உனக்கு எவ்வளவு சுகபோகம், இன்னைக்கு ராஜபோகம் தான் உனக்கு. சாயங்காலமான உடனே அந்த பன்றிக்குட்டி, அந்த எஜமான், இந்த வேலையாள் ஈவினிங் வாக்குக்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் வாக். அந்த பன்றிய பெல்ட் போட்டு அவ்வளவு ஹாயா அவர் நடந்து போறாரு. கம் கம் பன்றி அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் அவர் பின்னால போகுது. ஒழுங்கா நடந்து போயிட்டு தாங்க இருந்தது. அந்த ஊரே வினோதமா விந்தையா பாக்குறாங்க. அது தன்னோட எஜமானன் கூட அப்படியே நடந்து 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 வந்துகிட்டு இருக்கும்போது சரியா அந்த சாக்கடை இன்னொரு 100 அடி இருக்கும் போது அதுக்கு அப்படியே இழுக்குது. என்ன இழுக்குது? மனசு. அது எங்கேயோ இங்க இருக்கே அப்படின்னு. எப்போ அந்த சாக்கடைக்கு நெருக்கமா அந்த முதலாளி இதை கூட்டிட்டு நடந்து போனாரோ அவ்வளவுதாங்க, ஒரு தடவை காலு தாட்டி அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் டைவ் அடிப்பாங்க பாத்துறீங்களா, அப்படி ஒரு சூப்பர் டைவுங்க அந்த சாக்கடைக்குள்ள சேத்துக்குள்ள. எஜமானனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பின்னால வந்து அந்த பணியாளனுக்கு அப்படியே சொல்லுன்னு வந்துருச்சு. இந்த பண்ணிக்கு சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு டர்க்கி டவலை வச்சு தொடச்சு மறுபடியும் அதுக்குள்ளே குதிச்சிருச்சு. சரி வாங்க சார் நடங்க நடங்க அப்படின்னு. இருறா அதுலடா நான் ரொம்ப நேசிச்சு இந்த பன்னிக்குட்டி மறுபடியும் சேத்துக்குள்ள குதிச்சிருச்சு பாரு. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றதுன்னா என்ன செய்யறது, அதை மறுபடியும் எப்படியாவது வெளியே எடுத்துட்டு வாடா. நான் சொன்னேன்லங்க, இது பண்ணிங்க, பண்ணிக்கு இருக்கிற சுபாவம் அந்த பண்ணிக்கு இருக்குது. அந்த சேத்துக்குள்ள விழுந்துருச்சு, அது திருப்பி வராதுங்க. அது அங்க இருக்கிறதாங்க இஷ்டப்படும். நீங்க வாங்க நாம போலாம். இல்லடா அதை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு ஏனோ என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. மறுபடியும் அதை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடுறான். அவன் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கினான். மறுபடியும் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போனாங்க. மறுபடியும் அதை அவன் சுத்தம் பண்ணான். மறுபடியும் கழுத்துல பெல்ட் செயின், மறுபடியும் ஈவினிங் வாக், மறுபடியும் சாக்கடைக்குள்ள குதிக்கிறது, மறுபடியும் வெளியே எடுத்துட்டு வர்றது. இது ரொட்டீன் ஆகி போயிடுச்சு. இந்த வேளையிலும் இந்த உவமையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால புரிஞ்சுக்க முடியுதாங்க? நாம பன்றியை விட கேவலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் பாவம் செய்வதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா போதும், இந்த சாராய கடையை தேடி ஓட வேண்டியது. கவனிய அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பாவத்துக்கு நீ அடிமையாகி தேவன் பார்க்கிறார் என்று தெரிந்தும்
தேவனுடைய மனது காயப்படும் என்று அறிந்தும் நீ செய்வதெல்லாம் தப்பு 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 என்று உன்னுடைய மனசாட்சி கண்டித்தாலும் கீழ்ப்படியாமல் அந்த பாவத்துக்குள்ளேயே புரண்டு கொண்டிருக்கிற அந்த பன்றியை போல சுபாவம் நமக்குள் எத்தனை பேருக்கு இல்லை? கட்டாயம் நமக்குள் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த எஜமானன் அந்த பன்றியை நேசித்தது போல உன்னையும் என்னையும் பரலோகத்தினுடைய எஜமானன் அன்பு கூர்ந்து கொண்டே வந்தார், அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு மற்ற எல்லா மிருகங்களுக்கும் வைத்தியம் செய்வதற்காக வெட்டினரி டாக்டர் அங்கே வந்திருந்தார். இந்த எஜமானனோ கலக்கத்தோட ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருக்காரு. எப்பவும் ஹாப்பியா நல்ல சந்தோஷமா இருக்கிற அந்த எஜமானன் அன்னைக்கு ரொம்ப துக்கமா இருந்ததுனால அந்த டாக்டர் என்ன சார் ரொம்ப டல்லா இருக்கீங்க, எப்போதும் ஹாப்பியா இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு நான் அவ்வளவு கவலையா அவ்வளவு சேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அப்ப அந்த எஜமானன் சொன்னாரு, என்ன சொல்றது டாக்டர், நான் ஒரு பன்றிய ஆசைப்பட்டேங்க. எது ஆசைப்பட்டாரா? நான் ஒரு பன்றிய ஆசைப்பட்டுட்டேன். சுத்தமான என் சோப்பை கொடுத்தேன், என்னுடைய ஷாம்புவை கொடுத்தேன், என்னுடைய டர்க்கி டவலை கொடுத்தேன், என்னுடைய பெட்ரூம்லயே இருக்க வச்சேன், என் பெட்லயே படுக்க வச்சேன். என்னுடைய அன்ப அது ஏனோ புரிஞ்சுக்கவே இல்லை டாக்டர். அது ஏன் கூட இருக்கணும், என்னோட வீட்டுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பண்ணி என்ன புரிஞ்சுக்கவே இல்லை டாக்டர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். யாரோடு? யாரோடங்க? உன்னிடத்தில்தான். உன்னை அவர் உயிருக்குயிராய் நேசித்தார். அவருடைய சமஸ்தத்தையும் உனக்காக அவர் கொடுத்து விட்டார். உனக்காக அவர் தம்முடைய ராஜ்யத்தை விட்டு இறங்கி வந்தார், சிங்காசனத்தை விட்டு கொடுத்தார், தேவனுக்கு சமானமாயிருக்கிற அந்த பாக்கியத்தை விட்டு வந்தார். உனக்காகவும் எனக்காகவும் தான் பரலோகத்தை விட்டுவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்தவராய் தன்னைத்தான் வெறுமையாக்கிக் கொண்டு ஒன்றுமில்லாதவராக இந்த உலகத்திலே பிறப்பதற்கு கூட ஒரு சரியான இடம் இல்லாத வகையில் மிகவும் எளிமையாக ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். வந்தவர் உனக்காகத்தான் மேன்மையான வார்த்தைகளை அருளியிருக்கிறார். உனக்காகத்தான் 3.5 வருடங்கள் மேன்மையான ஊழியம் செய்தார். உனக்காகத்தான் தம்முடைய முகத்திலே உமிழப்பட்டார். உனக்காகத்தான் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டார். உனக்காகத்தான் அநியாயமான தீர்ப்புக்கு ஆளானார். உனக்காகத்தான் எருசலேமின் வீதிகளிலே சிலுவையை சுமந்தார். உனக்காகத்தான் தம் சரீரத்தை உழுத நிலம் போலாக்கிக் கொண்டார். உனக்காகத்தான் அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார். உனக்காகத்தான் சிலுவையில் அறையப்பட்டார். உனக்காகத்தான் 3 ஆணிகளிலே அவர் தொங்கினார். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே 2 கல்வர்களுக்கு மத்தியிலே உனக்காகத்தான் இயேசு மரித்தார். அவர் மரித்த பிறகு மீண்டும் ஈட்டியால் அவரை குத்திய போது அவர் சரீரத்திலிருந்து தண்ணீரெல்லாம் வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கடைசி இரத்தத்தினுடைய சொட்டையும் கூட சிந்துகிற அளவுக்கு உன்னையும் என்னையும் நேசித்தார். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளை விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம்? டேடே அடியாவது பட்டுருச்சா? இல்ல மம்மி அப்படின்னு சொன்னா அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அவன் விழுந்த உடனே எங்க காலையாவது அல்லது கையிலயோ கொஞ்சம் ரத்தம் வழியறத பார்த்துட்டா தாயின் இருதயமும் தந்தையின் இருதயமும் துடித்து போய்விடும். ஏனென்றால் ரத்தத்தை பார்த்துட்டா, கவனிங்க, எங்கே அடிபட்டுருச்சுன்னா போய் பக்கத்துல பார்க்கும்போது ரத்தமா வழியுது, பார்த்தோன்ன தாயாய் தந்தையின் இருதயம் துடியாய் துடிச்சிரும். காரணம் ரத்தம் உயிர். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் முழுவதுமே கூட உழுத நிலம் போல் ஆயிற்று. அவருடைய சிரசிலே முட்கிரீடத்தை சூட்டினார்கள். சரீரம் முழுவதும் நார் நாராய் கிழிக்கப்பட்டது. அதை எப்படி பார்த்து பிதாவானவர் மௌனமாய் சகித்துக் கொண்டாரோ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தம்முடைய குமாரனையே இந்த பாவி மனிதர்கள் சித்திரவதை செய்து கொண்டிருந்த போது, அவரை சிதைத்துக் கொண்டிருந்த போது, அதை தாங்க முடியாமல் இயேசு கிறிஸ்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தம்முடைய குமாரனே விண்ணப்பம் பண்ணுகிற போது பிதாவானவர் சகித்துக் கொண்டிருந்த காரணம் என்ன தெரியுமா? அன்று ஒருவேளை இயேசுவின் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்திருந்தால் உனக்கும் எனக்குமான ரட்சிப்பு கிடைச்சிருக்காதுங்க. அதாவது தேவன் தம்முடைய குமாரனை காட்டிலும் உன்னையும் என்னையும் அதிகமாக அன்பு கூர்ந்தார். குமாரனை முன்னால் நிறுத்தி உன்னையும் என்னையும் முன்னால் நிறுத்தி, யாரை விரும்புகிறீர் கர்த்தாவே? ஒருவரை தெரிந்து கொண்டு ஒருவரை மரணத்துக்கு கொடுத்து விடுங்கள். இருவரில் ஒருவர் மரிக்க வேண்டியிருந்தால் யாரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பீர்? தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டா, கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் தெரியுமா? பாவிகளாகிய உன்னையும்
என்னையும் தெரிந்து கொண்டு எந்த பாவமும் அறியாதவராகிய தம்முடைய குமாரனையே மரணத்துக்கு அன்று ஒப்புக் கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு உன்னையும் என்னையும் நேசித்த அந்த தேவனை புறக்கணித்து பாவ சேற்றுக்குள்ளே நாம் புரண்டு கொண்டிருப்பது எந்த வகையில் நல்லதுன்னு யோசிச்சு பாருங்க. நாம் பாவம் செய்கிற ஒவ்வொரு முறையும் தேவனை காயப்படுத்துகிறோம். எதையும் திருடக்கூடாதுடா அப்படின்னு உங்க மகன்கிட்ட சொல்லிருக்கீங்க, அல்லது மகள்கிட்ட சொல்லிருக்கீங்க. வீட்டுக்கு வரும்போது நீங்க சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. 12,000 ரூபாய் சம்பளம் பாக்கெட்ல இருக்கு. 12,000 ரூபாய் சம்பளம் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், எடுத்துக்கோன்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்றீங்க. போய் பார்த்தா அதுல ஒரு 1000 ரூபாய் குறைவா இருக்கு. என்னங்க 1000 ரூபாய் கம்மியா இருக்குங்க, இதுல 12,000 ரூபாய் இல்ல 11,000 ரூபாய் தான் இருக்குங்க அப்படின்னு உங்க மனைவி சொல்றாங்க. அவங்கிட்ட நான் சொன்னனேடி, என் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்காதடானே. மறுபடியும் எடுத்துட்டான் போல. போனது வெறும் 1000 ரூபாய் தான். ஆனா அந்த 1000 ரூபாயில அந்த தந்தைக்குள் இருக்கிற அந்த வேதனை இருக்கு இல்லையா, அதுக்கு விலை நிர்ணயிக்கவே முடியவே முடியாதுங்க. கவனிக்கிறீங்களா தம்பிகளே தங்கைகளே? அப்பா சொல்றாரு எதையும் திருடக்கூடாது அப்படின்னு. நீ 10 ரூபாய் திருடினாலும் 50 ரூபாய் திருடினாலும் அல்லது 100 ரூபாய் திருடினாலும் நீ திருடிட்ட அப்படின்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா மனசு எவ்வளவு வேதனைப்படும். மறுபடியும் அதே விதத்துல 100 ரூபாய் நீ திருடினா அப்பாவுக்கு அதே வேதனை தான். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உன்னையும் என்னையும் உயிருக்குயிராய் நேசித்த தேவன் நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படும் போது நாம் தப்பு செய்தால் கட்டாயமாக அவர் வேதனைப்படுவார். என்ன சார் ரொம்ப கவலையா இருக்கீங்க, ரொம்ப டல்லா இருக்கீங்க, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை? டாக்டர் கேட்ட போது அந்த வீட்டு எஜமானர் சொன்னாரு, நான் என்னன்னு சொல்றது டாக்டர், அந்த பன்றியை நான் ரொம்ப நேசிச்சேன். என்னோட சோப்பை கொடுத்தேன், என்னோட டவலை கொடுத்தேன், என்னுடைய பெட்ரூம்லயே வளர்த்தணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட பெட்ல கூட படுத்து தூங்கட்டும்னு ஆசைப்பட்டேன். எது எப்போதும் சாக்கடைக்குள்ள புரண்டுகிட்டு இருக்கிற பன்றி. ஆனா அந்த பன்றி ஏனோ என்னுடைய அன்பை அது புரிஞ்சிக்கவே இல்லை டாக்டர். திரும்ப 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 போய் அந்த சேத்துக்குள்ளேயே விழுது, சேத்துக்குள்ளேயே புரண்டுகிட்டு இருக்கு. அதை பாக்குற ஒவ்வொரு முறையும் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு டாக்டர். சகோதர சகோதரிகளே, நீ தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் இந்த காட்சி உனக்கு நினைவுக்கு வரணும். நீ பாவம் செய்கிற ஒவ்வொரு முறையும் இது நினைவுக்கு வர வேண்டும். எதுங்க? பன்றியை நான் நேசித்தேன், என்னுடைய எல்லாவற்றையும் அதோடு பகிர்ந்து கொண்டேன். ஆனால் பன்றி அதை புரிந்து கொள்ளாமல் அது சேற்றைத்தான் நேசிக்கிறது, அது சாக்கடை சேற்றைத்தான் ஆசைப்படுகிறது. யாரது? நீதான் அல்லது நான் தான். தந்தையின் இருதயத்தை ஒருமுறை நாம் புரிந்து கொண்டால் மறுபடி பாவத்தை செய்வதற்கு நாம் முயற்சி செய்யவே மாட்டோம். உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, அப்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க, அந்த பன்றியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்க. நான் என்ன செய்யறேன்னா, இந்த பன்றியோட இருதயத்தை எடுத்துறேன். ஒரு ஆட்டுக்குட்டியோட இருதயத்தை இந்த பன்றிக்குள்ள நான் பொருத்திடுறேன். வெளியே அதோட சரீரம் பன்றி மாதிரி இருக்கும், ஆனா அந்த மனசு எப்படி இருக்கும்? ஆட்டுக்குட்டியினோட இருதயத்தை அதுக்குள்ள நான் பொருத்திடுறேன். அப்ப ஆட்டுக்குட்டியோட இருதயத்தை நீங்க அதுக்குள்ள பொருத்திட்டீங்கன்னா அது மறுபடியும் சேத்துக்கு போகாதா? கண்டிப்பா போகாது. வெளியே பார்க்கறதுக்கு பன்றி மாதிரி இருக்குமே தவிர அதன் இருதயம் மாற்றப்படுகிற போது அது ஆட்டை போல நடக்க ஆரம்பிச்சிடும். டாக்டர் சொன்ன மாதிரி அதோட இருதயத்தை மாற்றி வச்சுட்டாங்க. அதே அந்த சாக்கடைக்கு பக்கத்துல அந்த எஜமானனும் அந்த பன்றியும் போய்கொண்டிருக்கும் போது, அந்த சாக்கடைக்கு பக்கத்துல அந்த பன்றி போய்கொண்டிருந்தாலும் மறுபடியும் அந்த சேற்றுக்குள்ள அது ஏன் ஜம்ப் பண்ணவில்லை என்றால், வெளியே அதனுடைய உடல் பன்றி உடலா இருக்கு, ஆனால் அதனுடைய இருதயம் ஆட்டுக்குட்டியினுடையது. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, நான் உன் இருதயத்தை மாற்றுகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிக்கிறேன் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, என்ன இருதயங்க? நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து. சின்ன வயசுல பயங்கரமா நான் சினிமா பார்ப்பேன். எங்க குடும்பத்தாருக்கு, அதாவது எங்க மாமா வீட்டுக்கு சினிமா தியேட்டர்ஸ் இருந்தது. எங்க அம்மாவோட தம்பிமாருக்கு. எங்க அப்பா தான் அங்க மேனேஜரா இருந்தாரு, மாமா தான் ப்ரொப்ரைட்டரா இருந்தாரு. சோ குடும்பமா சேர்ந்து அந்த சினிமா தியேட்டரை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு 2-3 சினிமா தியேட்டர்ஸ் இருந்தது. அதனால நான் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க.
சினிமா தியேட்டர் எங்க வீட்டு சினிமா தியேட்டரா இருக்கிறதுனால டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப தோணினாலும் உடனே அப்படி சினிமா பார்க்க போயிடுவேன். அது மட்டும் இல்லாம சினிமா தியேட்டருக்கு பக்கத்துல தான் டியூஷன். ஏன்னா டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்ப பாட்டு வரும் அப்படின்னு அந்த பாட்டை பார்க்க போயிடுவேன். இப்ப ஃபைட் வரும்னு சொல்லி அந்த ஃபைட் பார்க்கறதுக்காக போயிடுவேன். இதுதான் என் ரொட்டீன். சினிமா மாறிடுச்சுன்னா எங்க வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு பெரிய சுவர் இருந்தது. அந்த சுவற்றில தான் சினிமா வால் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்க. அப்படி இந்த சுவத்துல வால் போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா போதும், வேகமா ஓடி அந்த போஸ்டர் ஒட்டி முடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு வயசு 11 அல்லது 12 அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த சினிமா வால் போஸ்டர்ஸ பாக்குறதுதான் தாமதம். அன்னைக்கே போயிட வேண்டியது, மேட்னிக்கோ அல்லது ஃபர்ஸ்ட் ஷோவுக்கோ. எங்க அப்பாவுக்கு கட்டாயம் கண்ணாடி வேணும். டிக்கெட் எல்லாம் சரி பாக்குறதுக்கும் அதோட பணத்தெல்லாம் சரி பாக்குறதுக்கும். டேய், சும்மா சினிமா தியேட்டர் கிட்ட வந்துட்டு இருக்க கூடாது, ஒத்த வாங்குவேன் எங்க அப்பா சொல்லுவாரு. சரி டாடி இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லுவேன். 5 மணி ஆயிடுச்சுன்னா பாவம் மறுபடியும் அவரு சினிமா தியேட்டருக்கு போனல. அப்ப பாவம் அவர் கண்ணாடி எங்கேயும் இருக்காது. எது கண்டுபிடிக்க முடியாது. அவரு ஸ்பெக்ஸ் அங்க எங்கேயும் இருக்காது. டே, என் கண்ணாடியை நான் எங்கேயோ வச்சுட்டேன்டா, எங்க வச்சுட்டேன்னு தெரியலையாடா அப்படின்னு சொன்னா அப்பாவி மாதிரி நானும் பயங்கரமா தேடுவேன். வீடு மொத்தமா தேடுவேன். எங்க அப்பா தேடுவாரு, நானும் தேடுவேன், அம்மாவும் தேடுவாங்க. கண்ணாடி கிடைக்கவே கிடைக்காது. நான் ரொம்ப நல்ல பையங்க. அப்ப உடனே எங்க அப்பா என்ன பார்த்து, டேய், நான் கிளம்பி போறேன் தியேட்டருக்கு, நீ அம்மாவும் இங்க தேடி கண்ணாடி ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா அதை கொஞ்சம் உடனே எடுத்து வந்துடுறா அப்படின்னு சொல்லுவாரு. கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நினைச்சுக்குவேன். ஏன்னா அது எங்க இருக்குன்னு வீட்டுல அப்ப யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒளிச்சு வச்சதே நான் தானே. அப்பா வீட்டுல இருந்து போன உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவோம் தெரியுமா எங்க அப்பாவுக்கு. டாடி கிடைச்சிருச்சு டாடி, எடுத்துட்டு வந்துட்டேன் டாடி அப்படின்னு சொன்னா எங்க அப்பா பாவம் அவரு, நல்ல வேலைடா டைமுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன், சரி போ அந்த கேபின்ல உட்காந்து படம் பார்த்துட்டு போ அப்படி சொன்ன உடனே அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து சினிமா பயங்கரமா பார்ப்பேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த சின்ன வயசுல சினிமானா எனக்கு பைத்தியங்க. அப்படிப்பட்டவனா இருந்த என்னை ஆண்டவர் தரிசித்த போது, என்னுடைய 12வது வயதுல என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சரி செய்த போது, அதே சினிமாஸ் தான், அதே சினிமா வால் போஸ்டர்ஸ் தான், அதே வீதியில அதே ஷோத்துல சினிமா வால் போஸ்டர்ஸ் ஒட்டப்படும் போது அதுக்கு பக்கத்துல கூட போனதில்லைங்க. ஒருவேளை அந்த வீதி வழியா நான் போக வேண்டியிருந்தா, எங்க ஒருவேளை நான் அந்த சுவற்று மேல இருக்கிற அந்த உருப்படாத அரை நிர்வாணமா இருக்கிற அந்த வால் போஸ்டர்ஸ பார்க்க வேண்டி வந்துருமோ அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட் வழியா போக நேரும் போது என் கண்ணை இப்படி கைய வச்சு மறைச்சுக்கிட்டு வேகமா நடந்து போயிடுவேன். ஏன்னா தப்பி தவறி நான் ஒருவேளை அந்த வால் போஸ்டர்ஸ பார்க்க வேண்டி நேர்ந்துருமோ அப்படிங்கறதுனால. இதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ஏதோ சதீஷ்குமாருக்கு பெருமை இல்லைங்க. சதீஷ்குமார் இருதயம் பாவம் நிறைந்த இருதயம். ஆனால் ஆண்டவர் அந்த இருதயத்தை மாற்றிவிட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது அதுக்கப்புறம் அந்த வால் போஸ்ட் பார்க்கறதையே மகா பெரிய பாவம்னு நான் நினைச்சேன். அப்பேற்பட்ட மாற்றத்தை தேவன் தந்தார். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கைகள்லேயே, அதாவது உள்ளங்கைக்கே பாவ உலகம் வந்து விட்டது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. செல்போன், அதாவது நீங்க எதை யூகிக்கிறீர்களோ அதை உடனே பார்க்க முடியும் செல்போன்ல. உங்கள் யூகங்களை கூட செல்போன்ல காண்பிக்கிற பாவம் நிறைந்த உலகம் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஒற்றை கிளிக் போதும். எவ்வளவு பயங்கரம்! பேர்பட்ட பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதென்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், வாக்கு பண்ணுகிறார், என்னவென்று, உன்னுடைய இருதயத்தையே மாற்றுகிறேன். பக்கத்திலேயே அந்த சாக்கடை இருந்ததுங்க. அதே நாற்றம் தான் வந்தது. பக்கத்துல போறது பன்றிதான். ஆனா ஏன் சாக்கடைக்குள்ள ஜம்ப் பண்ணல சொல்லுங்களேன்? பாக்குறதுக்கு பன்றிதான், ஆனா உள்ளுக்குள்ள ஆட்டுக்குட்டியின் இருதயம். அந்த ஆட்டுக்குட்டியின் இருதயம் யாருடையது தெரியுமா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயம். அவருக்குள்ளிருந்த அந்த மனசு நமக்குள்ள இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். இயேசுவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். சபையை கவனிக்கிறியா? உபவாசம் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கிக் கொள்ளுகிறோம். ஒருவேளை உபவாசம் இருக்கிற போது நம்முடைய சரீரத்திலே கொஞ்சம் பசி இருக்கத்தான் செய்யும். பலவீனத்துக்கும் களைப்புக்கும் உள்ளாகும். அப்படி சரீரத்தை ஒடுக்கிக் கொள்ளுகிறோம். அதன் பலன் என்ன? பைபிள் சொல்லுகிறது, ஆவிக்குரிய பிரகாரமான துக்கம் உன் இருதயத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். நாம் துக்கப்படுகிற போது, நாம் கண்ணீர் சிந்துகிற போது,
அந்த கண்ணீரின் ஜெபம் நம்முடைய இருதயத்திலே இருக்கிற அசுத்தங்களை கழுவி விடுகிறது. முக்கியமா இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விலையேற பெற்ற பாடம். முதலாவது, தேவ வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. இரண்டாவது, தேவ வார்த்தையால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நாம் அவர் அருளிச் செய்கின்ற நவமான இருதயத்தை பெற்றுக் கொள்கிறோம். மூன்றாவது, அவருடைய ஆவியை உடையவர்களாய், அவருடைய சாயலாய் வாழ வேண்டும் என்று உண்மையாய் நாம் விரும்புவோம் என்றால் அதற்கான ஆரம்பம்தான் மனஸ்தாபத்தோடு கூடிய ஜெபம், கண்ணீரோடே கூடிய ஜெபம். எனவே இப்பொழுதும் எல்லோருமே இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனிடத்திலே நாம் ஜெபித்து விண்ணப்பம் செய்யலாம். பிதாவே, நாங்கள் பத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னையும் எங்களையும் பரிசுத்தமாக்குங்கப்பா. நீதிக்கான பசி தாகத்தை எங்களுக்குள் உருவாக்குங்கப்பா. நீதிக்காக எங்களுக்குள் உண்மையான பாரத்தை உருவாக்குங்கப்பா. நீதிக்கான பசியை எனக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற திட்டமான சிந்தை எங்களுக்குள் வரும்படி செய்யுங்கப்பா. எங்கள் இருதயத்தை சம்பூரணமாய் சுத்திகரிங்க ராஜா. பரிபூரணமாய் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. முழுமையாய் சுத்திகரிங்க ராஜா. கண்ணீரின் ஜெபத்திற்கான பதிலை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. அப்பா, நொறுங்குண்ட இருதயம் தான் உமக்கு விருப்பமான பலி. அப்படிப்பட்ட இருதயத்தை நாங்கள் கொண்டிருக்கும் போது தாயைப் போல நீர் ஆதரிப்பீர் அல்லவோ? தாயைப் போல ஆறுதலும் ஆதரவையும் தருவீர் அல்லவோ? இந்த வேளையிலும் கூட எந்த சகோதரன், எந்த சகோதரி ஆண்டவரே தங்கள் இருதயத்திலே வேதனையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளின் விண்ணப்பத்துக்கு செவிசாயுங்கப்பா. இருதய சுத்திகரிப்புக்காக கண்ணீர் சிந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீரை கண்டு இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்றும், சம்பூரணமாய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் அடிப்படையிலே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து, உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.